வணக்கம் அன்பு உறவுகளே. நலம் நலமறிய ஆவல். நேற்றைய தினம் கோவிலுக்குச் சென்றிருந்தேன். அங்கு சில காட்சிகள் என் கண்களையும் மற்றும் சில காட்சிகள் என் சிந்தையையும் கவர்ந்தது. அந்த காட்சிகளோடு என் கற்பனை திறனையும் சேர்த்து ஒரு கவிதை வடித்திருக்கின்றேன். என் அன்பு கலந்த உறவுகளோடு அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே உங்களுக்காக அந்த கவிதையை இதோ வாசிக்கின்றேன். அவளோ புரிந்து கொள்ள முடியாத புதிராகத் தோன்றினாள். பூவிழியால் புன்னகையால் பலமுறை என்னை மோதினாள். பார்வையிலே பக்தி கொண்டு பரம்பொருளை நாடினாள். பார்ப்பவற்றை எல்லாம் இரு கரம் கொண்டு வேண்டினாள். கோவிலுக்குள் சிலையொன்று நகரத்தான் பார்க்குது. இந்த பக்தனின் கண்களுக்கு மகிழ்ச்சியை சேர்க்குது. புடவை கட்டிய பொம்மை போல் கோவிலுக்குள் வந்தால் புரிந்து கொள்ள நேரம் தராமல் புறப்பட்டுச் சென்றாள். அவளை கண்ட கண்கள் எவரையும் காண மறுக்குது. அவளின் கள்ளமற்ற சிரிப்பு என்னை காந்தம் போல இழுக்குது. தேவதையை தேடி தேடி வீதி வரை வந்தேன். பாதி வழி தேடி மீண்டும் கோவிலுக்கே சென்றேன். அவள் இருந்த இடத்தினிலே நான் அமர்ந்து கொண்டேன். அமைதியாக இறைவனிடத்தில் அவள் வேண்டும் என்றேன். இதுவரையில் இறைவனிடம் எதுவும் கேட்டதில்லை. இதையும் கேட்காமல் போனால் அவள் எனக்கில்லை. இறுக கண்களை மூடிக்கொண்டேன். இறைவா, என் குறை தீரு என்றேன். அருகில் யாரோ வருவதை உணர்ந்தேன். அவள்தானோ என கண்களை திறந்தேன். மழலை ஒன்று என் அருகில் நின்று மகிழ்ச்சியாக சிரிக்க கண்டேன். மறுமொழியின்றி அமைதியாக அவளின் நினைவை மட்டும் எடுத்துச் சென்றேன். இதை போன்ற நமக்கும் நம் வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதில் ஏதேனும் உங்களுக்கு நடந்திருந்தால் நிச்சயம் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு சிறந்த கருத்தோடு வாங்க தமிழோடு பேசுவோம். நன்றி.